Hello, welcome to Divides. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, வா உன்னை எங்க சேஃபா விட்டு போறேன். எஸ் டிசியோட ஒஃபிஷியல் ட்ரெயிலர் தான் பார்க்க போறோம். ஐம் ஸோ எக்ஸைட்டட். வந்து 3 நாள் ஆச்சு, பட் நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். நேரம் ரியாக்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். உன்னை எங்கேயாவது போன்னு சொன்னல, போ. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஏன் கல்கட்டாக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? பெத்தது அவங்கதான். நீ எங்க போற? தெரியல. உலகம் ரொம்ப பெருசு. நீ போலீஸ கொல்லுவ, டாக்டரை கொல்லுவா, கொல்லுப்பா. அந்த அவ பேர் சந்திரடா. இல்ல வா உன்னை எங்க சேஃபா விட்டு போறேன். This is too much. And yes, அதுதான் டிசி ட்ரெய்லர். ஓ மை காட். இதுல லோகேஷ் கனகராஜ் அண்ட் வமிகா கபி நடிச்சிருக்காங்க. டிரெக்ட் பை அருண் மாதேஸ்வரன், மியூசிக் பை அனிருத் அண்ட் ப்ரொடியூஸ் பை சன் பிக்சர்ஸ். எனக்கு லோகேஷை வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஆஸ் அ பர்சனாகவும் சரி, ஆஸ் அ டிரெக்டராகவும் சரி, எனக்கு வந்து லோகேஷை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஸ்ருதிஹாசன் கூட வந்துட்டு ஒரு சிங்கிள் பண்ணியிருந்தாரு. அதுலேருந்து லைக் வந்துட்டு ஐயோ நடிச்சு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் வந்துட்டு இந்தா உனக்கு லட்டு தானே வேணும் இந்தா அப்படின்ற மாதிரி டக்குன்னு டிசியோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தா நம்ம லோகேஷ் அதில் நடிக்கிறாருன்னு. அவர் நடிப்பாரானே ஒரு டவுட்ல இருந்தேன். கடைசியா பார்த்தா அவர் நடிச்சிட்டாரு. அதுவும் அவருக்கு பிடிச்ச மாதிரி விட்டு குத்து ரத்தம் சதை நாடி நரம்பு அந்த மாதிரி ஒரு ஜானர். இது வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் கம் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் பேக் அந்த மாதிரி இருக்குமா?
எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஹிட். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அனிருத்தோட அந்த அந்த பீட் தான். லைக் எப்படி சொல்றது, எப்படி அவர் வந்துட்டு போட்டதே போட்டுக்கிட்டு இருக்காருன்னு நீங்களா சொல்றீங்க? எனக்கு புரியல, இன்ன வரைக்கும் புரியல. அனிருத் ஒரு தடவைக்கும் ஒரு விஷயத்த புதுசா செய்யறாரு. பட் சம் ஆஃப் தம் வெளியாங்க எனக்கு சத்தியமா புரியல. போட்டதே தான் போட்டுட்டு இருக்காரு. இது மாதிரிதான் இருக்கு, அது மாதிரிதான் இருக்கு, இது எங்கேயோ அப்படி இருக்கு, வச்சு தெறிக்க விட்டுருக்காரு. இது உண்மையா பிக் ஸ்கிரீன்ல அங்க உள்ள அந்த சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தா எனக்கு தெரியல. திஸ் மேன் இஸ் சோ கிரேசி. அண்ட் அவரு கூட வந்து வமிகா கபி, அவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருக்காங்களா என்னன்னு. ஷி லுக் பிரிட்டி பட் வெரி வெரி ஈவல். அது ஆரம்பத்திலேயே பாத்தீங்களா, ஈவல் இஸ் குட், குட் இஸ் ஈவல்னு வந்துச்சுல்ல. ஸோ யா, அதுதான் அந்த மெயின் இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். லைக் இவர் அவங்கள சேஃப் பண்றாரு, போறாரு வராரு, இந்த மாதிரி ஒரு கதையா தான் இருக்கும். எனக்கு தெரியல இது வந்து லவ் சம்மந்தப்பட்டதா இல்லை என்ன எதுன்னு தெரியல. பட் மாதேஸ்வரன் அவர் கண்டிப்பா ஒரு நல்ல வந்து எப்படி சொல்றது, நல்ல ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் லோகேஷ் எஸ் அ டைரக்டர் அவர் வந்து சிம்பிள் இந்த கதைக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கதை இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுதான் கண்டிப்பா அதை சூஸ் பண்ணியிருப்பாரு. ஹோப்ஃபுல்லி இது நல்ல மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். டிசியோட அப்டேட்ஸ் இதுக்கு மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னோட சேனல்ல ரியாக்ஷன் வீடியோ மூலியமாவோ அல்லது ரிவ்யூஸ் மூலியமாவோ நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட சேனல் அப்டேட் பண்றேன். ஹோப்ஃபுல்லி யூ லைக் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பை.